மீகா எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே, நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணு. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன? உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஒரு அதிசயம் உங்களுக்கு செய்வேன். ஐயா, இந்த மாதம் வந்திருக்குதே, இந்த மாதம் எப்படி இருக்கும்? நான் நம்பினது நடக்குமா? இந்த மாதம் என் கஷ்டம் தீருமா? கடன் பிரச்சனை மாறுமா? இந்த மாதத்தில் என் வியாதி என்னை விட்டு போகுமா? ஐயோ, தொடர்ந்து எங்கள் வீட்டுக்குள்ளே இப்படி சந்தேக பிரச்சனை இருக்குதே, இதுக்கு ஒரு தீர்வு காண முடியுமா? நானும் இந்த மாதம் வாழ்வேனா? நானும் இந்த மாதம் எழும்புவேனா? நானும் என் குடும்பமும் இந்த மாதம் செழிக்குமா என்று கேள்விக்குறியோடு கூட வந்திருக்கீங்க. இந்த செய்தியை கர்த்தர் கொடுத்தார். அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னார். நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவோடு கூட சேர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுதான் அதிசயம் செய்கிறவர். ஐயா, ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிற, ஒரு மன விருப்பத்தோடு வந்திருக்கிற, பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிற, ஆசீர்வாதத்தை ஏங்கி வந்திருக்கிற, என் கண்ணீருக்கு பதில் இருக்குமா? என் புலம்பலுக்கு பதில் இருக்குமா? என் அன்பு மகளே, மகனே, ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் அதிசயத்தை காண பண்ணுவேன். எகிப்திலே நடந்தது போல. எகிப்திலே நடந்தது என்ன உங்களுக்கு தெரியுமா? 430 ஆண்டுகள் பார்வோன் என்ற ஒரு அரக்கன், பார்வோன் என்ற ஒரு பொல்லாத பிசாசின் மகன் ஜனங்களை கொடுமைப்படுத்தினார், ஜனங்களை வேதனைப்படுத்தினார். இந்த வேதனை அத்தனையும் கர்த்தர் பார்த்தார். கடந்த நாட்களில் நீங்கள் வேதனையோடு இருக்கலாம், உன்னை வேதனை பின்பற்றி இருக்கலாம். ஒரு துன்பம், துயரம், கஷ்டம், கடன் பிரச்சனை உன்னை மேற்கொண்டு நின்றிருக்கலாம். என்னை மேற்கொள்ள முடியலையே, இதை ஜெயிக்க முடியலையே என்று வரலாம். ஆனால் ஆண்டவர் எகிப்தில் என்ன செய்தார்? 3வது அதிகாரம் யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம் படிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிற வாசிமா. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். இங்க கவனிங்க, உன் கண்ணீரை, உன் கூக்குரலை, உன் வேதனையை பார்த்து ஆண்டவர் விடுவித்தார். எகிப்தில் என்ன செய்தார்? பார்த்து கொண்டு மாத்திரமல்ல, கேட்டுக்கொண்டு மாத்திரமல்ல, வந்து மோசைக்கு சகல அதிகாரம் கொடுத்து, திக்குவாயும் மந்தனாவுமா இருந்தவனுக்கு அதிகாரம், ஞானத்தின் ஆவியை கொடுத்து, கல்விமானின் ஆவியை கொடுத்து, அத்தனை பேரையும் விடுதலை செய்தார். அணி அணியாய் புறப்பட்டு வந்தார்கள். 12வது அதிகாரம் யாத்ரா புஸ்தகம் 12வது அதிகாரம் 51வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது எல்லாரும் கைகளை தட்டி இந்த வார்த்தையை நீங்க கனப்படுத்தணும். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய், கவனிங்க, அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட. இப்பொழுது ஜோரா கை தட்டுங்க, ஜோரா தலைக்கு மேல கை தட்டுங்க, எல்லாரும் கை தட்டுங்க. இந்த வார்த்தை உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. அணி அணியாய் விடுதலை செய்ய போறாங்க. நான் சொல்றேன், ஜாதி வாரியாய் இன்னைக்கு கணக்கு எடுக்காங்க, ஜாதி வாரியாய் விடுதலை. அணி அணியாய் விடுதலை. உங்க சந்ததி, உங்க இரத்த சம்பந்தம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் விடுவிக்க போகிறார். எகிப்தில் நடந்தது என்னங்க? விடுதலை நடந்தது. எகிப்தில் நடந்தது என்னங்க? சிவந்த சமுத்திரத்தை 2ஆ பிளந்தார். எகிப்தில் நடந்தது என்னங்க? மேலே இருந்து பிரவாகித்து வருகிற தண்ணியை, கல்குவியை போல யோர்தானை தண்ணியை நிறுத்தினார். எகிப்தில் நடந்தது என்னங்க? வானத்திலிருந்து மன்னா, ஒரு ருசியுள்ள பதார்த்தத்தை அவங்க வேலைக்கே போகல, அப்படி எடுத்து சாப்பிட்டாங்க. எகிப்தில் இருந்து புறப்படும் போது என்ன நடந்தது? ஜீவ கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. எகிப்திலிருந்து விடுதலையாகி புறப்பட்டவங்களுக்கு என்ன நடந்தது? பகலிலே மேக சமம், இரவிலே அக்னி சமம் அருமையாய் வழி நடத்தினார். கசப்பு நிறைந்த தண்ணீர் ஒரு மரத்தை போடும்போது அது மதுரமாய் மாறியது. அந்த மதுரம் தான் நம்ம கானான் வரைக்கும் இனிப்பாவே இருந்தது.
இன்றைக்கு அதே தான் கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நம்ம ஜெபத்துக்கெல்லாம் அந்த மாதம் பதில் தரப்போகிறது. அதிசயங்களை கர்த்தர் உன் கண்கள் காண செய்ய போகிறார். அருமையானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை ஒரு மனுஷன் கேட்டான், மனோவா என்கிற ஒரு மனுஷன். அந்த நாட்களில் மனோவாவும் அவனுடைய மனைவியும் பரிசுத்தவாட்டிகளாக இருந்தாங்க, கர்த்தருடைய பிள்ளையா இருந்தாங்க. அவங்க வேலை திராட்சை தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைக்காக அவங்க ஜெபம் பண்ணலை. ஆனால் அவங்க முதிர்ந்தவங்க, வயசானவங்க, முடியெல்லாம் நரைச்சி போச்சு. அதை பற்றி அவங்களுக்கு கவலையும் இல்லை, உத்தமர்கள். திடீரென்று ஒரு நாள் ஒரு தேவதூதன் வாரான், திராட்சை தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஓ மலடியே, பிள்ளை பெறாத மலடியே, நீ உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு பிள்ளையை பெறுவ, ஆண் குழந்தைய பெறுவ. அவன் கழுத்தில் அவன் தலையில சவரன் கத்தி படுறதில்ல, எனக்காக அவனை வளர்ப்பேன். குடு 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 குடுன்னு ஓடி போய் தான் புருஷன்கிட்ட சொல்றான். மனவா கிட்ட மனவா ஆச்சரியப்பட்டான். இவ்வளவு காலத்துக்கு பிறகு சத்தமா, ஒரு புதிய சத்தமா. வேலைக்கு போனவா இந்த ஆசீர்வாதத்தோடு வரையே 100 முறையும் அந்த அவர் வருவார் அப்படின்னு அடுத்த நாள் பின்னாலேயே போறார். அதே மாதிரி வந்தார் தேவதூதன். இப்படி சொல்றாரு, மலடியறப்பட்ட நீ ஒரு ஆண் குழந்தையை பெறுவ. அப்படியா? கேட்க, அப்படின்னா உங்க நாமம் என்ன? என் நாமம் கேட்பானே, என் நாமம் அதிசயம் என்று சொன்னார். படிக்க கேட்போம். நியாயாதிபதி எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனத்தை நான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? நாமம் என்ன என்று கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அது அதிசயம் என்றால் ஜோர கைகளை தட்டுங்க. அருமையானவர்களே, ஒரு கொடைக்குள்ள இருக்கீங்க, இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கீங்க. அந்த கூடாரத்தினுடைய அதிபதி நாமம் அதிசயம். பழைய ஏற்பாட்டில் தூதன் வருவாரே, வரும்போதெல்லாம் அதிசயம்தான். அதுதான் இயேசு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தூதர்னு வர்ற இடத்துல எல்லாம் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. இயேசு தான் அதிசயமான நாமம் உடையவர். அவர் பிறக்கும் போது காபிரியேல் தூதன் சத்தமாய் சொன்னார், 5 நாமத்தை சொன்னார். அந்த நாமம் சொல்லுங்க பாப்போம், அதிசயம் என்கிற நாமம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சொன்னது போலயே மனவாவுக்கும், மனவா மனைவிக்கு, மனவா மனைவி பேர் எழுதல, சொன்னது போலவே அந்த ஆண் குழந்தை பேர் தான் சிம்சோன். அது போல அந்த அதிசயம் நடந்தது. இங்க புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அதிசயம் குற்றம் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு முன்னால செய்தார். வேதபாரகர் பரிசேயருக்கு முன்னால செய்தார். அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு அதிசயம் செய்தார். கவனிக்கிறீங்களா? மார்க்கு என்ற ஒரு தேவனுடைய வீட்டில் இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இது ஜெபாலயத்தில் இல்லை, வீட்டில் பிரசங்கம் பண்ணுகிறார். ஒரு திமிர்வாதக்காரனை கட்டில் தூக்கிட்டு தன்னுடைய, அதாவது இந்த தட்டோடுகளை அவர்கள் பிரித்து அந்த கட்டில் கீழே இறங்குது. கட்டில் ஒருவர் படுத்திருக்கிறார், திமிர்வாதக்காரர். இதை பார்த்த உடனே வேதம் சொல்லும், அவனுடைய விசுவாசத்தை பார்த்தாராம். பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிற இயேசு அவனை பார்த்து சொன்னார், பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னார். ஆனால் மற்றவங்க பிடிச்சிட்டாங்க. இவர் யாரு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு? இவர் நம்ம போல ஒரு மனுஷன் தானே. ஆனா இந்த வார்த்தை அவனுக்குள்ள கிரியை செய்து உடனே படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் பாருங்க. அத்தனை பேரும் இன்றைக்கு எங்க கண்கள் அதிசயத்தை காண்கேதே என்று சொல்லி மகிமைப்படுத்தினார்கள். லூக்கா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் பயம் நிறைந்தவர்களாய் அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார். அதிசயமான காரியங்களை எங்கள் கண்கள் கண்டதே என்றார்கள். என்ன அதிசயம்? திமிர்வாதக்காரனை எந்திரிச்சு நடக்க சொன்னார் பாருங்க. உன் படுக்கையை எடுத்து சுருட்டிட்டு வீட்டுக்கு போனார். அப்படியே போனா. எதிர்ப்பு பண்ணினவங்க, விரோதம் பண்ண காத்திருந்தவங்க, யுத்தம் பண்ண காத்திருந்தவங்க அசந்து போனாங்க. அந்த அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். வியாதியை நீக்கி, திமிர்வாதத்தை நீக்கி,
அற்புதம் செய்தார். இன்னும் ஒரு காரியம், வேத பாரகரும் பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் ஆச்சரியப்பட்டு, என்னங்க இது, நாம் என்ன செய்வது, நம்ம அந்த மனுஷனை அடிக்க முடியலையே, கட்ட முடியலையே, ஆமா அப்படியே அவரை குற்றம் சாட்ட முடியலையே, நம்ம பார்க்க இந்த அற்புதங்களை செய்கிறார். இது எந்த அற்புதம் தெரியுமா? லாசரு உயிரோடு எழுப்பின அற்புதம். யோவான் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து, ஒரு சங்கம், ஆமா மதவாதிகள் எல்லாம் கூடுறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கூடுறாங்க, கூடி ஒரு ஆலோசனை பண்றாங்க. நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, இந்த மனிதன் இயேசுன்னு சொல்ல முடியல, இந்த மனுஷன் நம்மள போலவர் தான், என்ன செய்துப்பா, என்ன செய்கிறது, அநேக அற்புதங்களை செய்கிறாரே, அது இன்னைக்கு தான் உங்களுக்கு செய்ய போறா. கையை உயர்த்தி எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனமெல்லாம் நிறைவேற போகிறது. அவர் சொன்னார் அல்லவா, ஆமா அதாவது எகிப்தில் தேசத்தில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லி இந்த வசனத்தை எனக்கு தரும் பொழுது உங்க முகத்தை தான் காட்டினார், உங்க சாயலை தான் காட்டினார். நாள் ஆராதனைக்கு வருகிற ஆயிரக்கணக்கான ஆட்களை கர்த்தர் எனக்கு காட்டி சொன்னார், அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்வார், இந்த ஜனங்களுக்கு செய்வார். ஏசாயா எழுதின புஸ்தகம் 29வது அதிகாரம் 14வது வசனத்தில் அந்த வசனம் இருக்கிறது. இந்த ஜனங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக, இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். இந்த ஜனங்களுக்குள்ளே கையை நீட்டுகிறார், தன்னை பின்பற்றின ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க, அதிசயம். இந்த மாதம் ஆமா உன் புலம்பலை மாற்றி அதிசயம் செய்ய போகிறார், உன் கண்ணீரை மாற்றி அதிசயம் செய்ய போகிறார். இந்த மாதம் உன்னை கலங்கடித்ததான கடன் பிரச்சனையை மாற்றி அதிசயம் செய்ய போகிறார். மரண பயத்தை கொடுத்த வியாதியை மாற்றி அதிசயம் செய்ய போகிறார். பில்லி சூனிய கட்டுகளை உடைத்து அதிசயம் செய்ய போகிறார். எந்த பிள்ளையால நீ வேதனைப்பட்டையோ அந்த பிள்ளைக்கு நல்ல வேலையை கொடுக்க போகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எந்த மகனுக்காக நீ அழுதையோ அந்த மகனை கொண்டு உன் குடும்பத்தை கட்ட போகிறார். இதுதான் அதிசயம். அதிசயம் செய்கிற ஆண்டவர் தான். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தாழ்மை வேண்டும். கைகளை உயர்த்தி தாழ்மை உங்களுக்கு இருந்துட்டா, ஒரு தாழ்ந்த இருதயம் இருந்துட்டா அப்படியே அதிசயம் செய்வார். மார்க்கு எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் அந்த வசனம் 27வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். உடனே இயேசு சொன்னார், வாசிங்க. அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். ஆமா, அந்த வசனம் சொல்லுகிறது, ஓ உன் விசுவாசம் பெரியது, நீ போகலாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ விரும்புற உடனே அவ போறா, அந்த பிள்ளை சுகமா இருக்குது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவு. இது ஒரு சிறைபெண்ணிக்கையா ஸ்திரீ. இந்த ஸ்திரீ கானானிய ஸ்திரீ. இவள் ஒரு புறஜாதியான ஸ்திரீ, தப்பு தப்பா வாழ்ற வாழ்க்கை நடத்துன ஒரு ஸ்திரீ. அந்த அம்மாவுக்கு அந்த தண்டனை கிடையாது. தண்டனை எல்லாம் பிள்ளைக்கு, அந்த வாலிப பிள்ளை பிசாசினால் கொடிய வேதனைப்படுது. அதாவது ஒரு அர்ப்பணிப்போடு உள்றா, ரொம்ப தவற. இனி என் பிள்ளைக்கு விடுதலை கொடுக்க எந்த சக்தியாலையும் முடியாது. பாதத்தில் பணிகிறான். சீசர்கள் சொல்றாங்க, இவன் நம்மளை பின்பற்றி கூப்பிட்டுக்கிட்டே வர்றாள், ஏதாவது சொல்லும். பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல. உடனே அவர் சொல்றார், மெய்தான் ஆண்டவர். உடனே ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புறது படி ஆக கடவுது. கையை உயர்த்தி அந்த நேரமே பிள்ளைக்கு சுகமாயிட்டு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, கவனிங்க, இந்த வார்த்தை
நான் இவ்வளவு தாகமா வந்திருக்கிறேன், என்னை பார்த்து நாயின்னு சொல்லிட்டீங்களேன்னு அவன் மனம் கோணலை, அவள் கண்ணீர் விடலை. என்னைய நீருமா நாயின்னு சொல்றீர் அப்படின்னு அவள் எடுத்துக்கொள்ளலை. மெய்தான் ஆண்டவரே. இதிலிருந்து என்ன தெரியுதுன்றா, தன் செய்த பாவங்களை ஒத்துக்கிறான். நாயின்னா என்ன தெரியுமா? கக்குனதை திங்கிறதான் நாய். அந்த சுபாவம் உனக்கு இருக்கிறது. நீ பாவம் செய்து கொண்டே இருக்கிற. அன்றைக்கு நான் மனம் திரும்புதேன்னு ஒப்பு கொடுத்துட்டு திரும்பி பார்க்கிறா. பிள்ளைக்கு சுகமாயிட்டு கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அநேகருக்கு இன்னைக்கு அப்படித்தான். இன்னைக்கு நீங்க உங்களை தாழ்த்துங்க. இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். சீரட்டை போட்டுட்டு ஞானஸ்தானம் எடுத்தியே மறுபடியும் எப்படி நீ சீரட்டு குடிக்கலாம்? ட்ரிங்க போட்டுட்டு மதுபானத்தை போட்டுட்டு ஞானஸ்தானம் எடுத்தையே எப்படி நீ? அதான் சொல்ற, நீ ஒரு நாய். உடனே மெய்தானப்பா ஒத்துக்கிறதா? இன்னைக்கு நான் சொல்றேன், பிடிவாதம் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது, தலக்கணம் இருக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா? சவுடால் விடக்கூடாது வாழ்ந்த இடத்துல. ஆமா, நீங்களும் சவுடால் விடக்கூடாது. எப்பொழுதும் இயேசுவுக்கு முன்னால உங்களை தாழ்த்தணும். நிச்சயமாய் அதிசயம் நடக்கும். ஆமீன் சொல்லுங்க. வேலையின் மத்தியில அதிகாரிகளுக்கு முன்பதாக தாழ்த்துங்க. கணவனுக்கு முன்னால மனைவி தாழ்த்துங்க. சமுதாயத்தில் நீங்க தாழ்த்தி நடங்க. அதிசயம் நடக்கும். இந்த பகுதியில் நடந்திருக்குது அதிசயம். உங்களுக்கு தெரியுமா? நம்ம இயேசுவை பாருங்களேன் கொஞ்சம். அவர் எவ்வளவு பெரிய ரட்சகர். நாம் பார்க்கிற சகலத்தையும் அவரால் உண்டானது. அவரால் இல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. தன்னை தாழ்த்தி உன் கால கழுவு முன்னால வந்தார். உன் கால கழுவுனது மாத்திரமல்ல, துண்டை வச்சு தொடச்சார். உனக்கு முன்னால தன் துண்டை எடுத்து இடுப்புல கட்டினார். ஒரு அடிமை மாதிரி உன்னை உட்கார வச்சு பாதத்தை கழுவுறார். கையெடுத்து கும்பிடுறார் பேதுரு. என் காலை கழுவ கூட சொன்னார். காலை கழுவுலன்னா உனக்கு எனக்கு பங்கும் இல்லைன்னு சொன்னார். ஓ, காலை மட்டுமல்ல, எல்லாத்தையும் என் தலையும் கழுவு. யோவான் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். கையை உயர்த்து. நீங்க கீழே வாசித்த ஆசிரியவங்க கையை தடுக்கிறாங்க. பேதுரு சொல்றாரு, அப்பா ஏன் என் காலை கழுவுறீங்க? பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்க பெருமையை விட்டு விலகுங்க. உங்க மேட்டின்மை விட்டு விலகுங்க. உங்க ஆணவத்தை விட்டு விலகுங்க. அதிசயம் நடக்கும். கட்டாயமாய் கையை உயர்த்தி உங்களை தாழ்த்துங்க. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஃபாதர் அடிக்கடி சொல்வார், பெருமைக்கு பேர் எருமம்பார். பெருமைக்கு பேர் என்னது பேரு? எருமை. வேலை என்ன வேலை? செவர ரோசுற வேலை. ஒன்றும் அழுக்காக்குற வேலை. இதெல்லாம் இருக்கவே கூடாது. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பதாக உங்க புழு, ஒரு தெத்து புழு, ஒரு தெல்லு பூச்சி ஆண்டவரேன்னு நீங்க சொல்லி பழகுங்க. பெரிய ஊழியக்காரன் சொல்றாரு, பாவிலையும் பிரதான பாவி ஆண்டவரே பவுல் சொல்றாரு. கையை உயர்த்தி இன்னைக்கு உங்களை தாழ்த்துங்க. இந்த சிரபினிய ஸ்திரீ பிள்ளைக்கு சுகம் கிடைச்சது போல அதிசயம் கிடைக்கும். 2வது ஒரு காரியம், அதிசயம் கிடைத்ததுக்கு ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல கீழ்ப்படியும் போதெல்லாம் இன்றைக்கே அற்புதம் நடக்கும். வாசிங்க. அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 2 படகு அமிலத்தக்க மீன்களை பிடிச்சான். தாம் படகு நிரம்பின உடனே கூட்டாளி படகை கையை அழைக்கிறார். அந்த படகு நிரம்பிட்டு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுங்களா? இந்த பேதுரு தொழிலே மீன் பிடிக்கிற தொழில் தான். நம்ம பிள்ளைகளை +2 வரைக்கும் படிக்க வைக்கிறோம். எப்படியாவது இப்போ இந்தியாவது தமிழ் இப்போ யாரை பாருங்க
கூலி வேலைக்காரன் கூட ஆமாம் இங்கிலீஷ் மீடியம் தான் என் பிள்ளை படிக்கணும்னு, அது இந்த காலங்கள் தேவைதான். ஆனால் இந்த பேதுருனுடைய தகப்பன் மீன் பிடிக்கிறவர் தம் பிள்ளையை மீன் பிடிக்கத்தான் அனுப்பினார். படிப்பு அறிவு இல்லாதவனாம், தொழிலில் கெட்டிக்காரன், பிந்தி போய் முந்தி மீன் பிடிச்சிட்டு வருகிற வல்லவன். ஆனால் அவன் வாழ்க்கையிலே தோல்வி. ஒரு மீன் கூட பிடியாத ராத்திரி அந்த நாள் வந்தது. கையை உயர்த்தி ஏமாந்த முகத்தோடு, துக்க முகத்தோடு, சோர்வு முகத்தோடு, வீட்டுக்கு போக மனசு இல்லாமல், கடலை விட்டு கரைக்கு வர மனசு இல்லாமல், கடலிலேயே அப்படி வலையை அலசிக்கிட்டு இருக்கான். எதில் ஓட்ட? அதில் தானே கர்த்தர் ஏறினார். கைகளை உயர்த்தி யோசிங்க, ஏன் அற்புதம் நடக்கலை? ஏன் வாழ்க்கையில் தோல்வி? ஏன் அதில் நம்ம முன்னேற வரல? எதில் ஓட்ட இருக்கிறது? அப்படி நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஏற ஆரம்பிப்பார். ஆமேன் சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இடைபெற ஆரம்பிப்பார். படகுல ஏறணும்னு சொல்கிறார். ஆழத்தில் வலையை கொண்டு போனவன் சொல்கிறான், ஆண்டவர் நாங்கள் ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டோம் ரவி போதுகிறே, இப்பொழுது நம்முடைய வார்த்தையின்படி போடுறேன். இதுதான் கீழ்ப்படிதல். போடும்போது நிறைய மீன், வலை இழுக்க கிழிந்து போகத்தக்க மீன். கையை உயர்த்தி 2 படகாமில் எவ்வளவு அதிசயம் நடந்தது பாருங்க. கையை உயர்த்தி ஒரு மீன் பிடிக்காத இடத்துல அவ்வளவு அதிசயம் நடந்தது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அருமையானவர்களே, கேரளாவில் ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன், பேப்பரில் போட்டிருந்தது. கேரளாவில் மாபெரும் ஒரு கோயிலில் விழா. அப்பொழுது 1 கிலோ தங்கம் பரிசு. 7 யானைகளை நிறுத்தி முதல் யானையாய் ஓடி வருகிற யானையை ஜோடிச்சு அந்த யானை பாகன் மேலே இருந்து அந்த விழாவில் பரிசு வைக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஆட்கள் அதை பார்க்குறாங்க. யானை உங்களுக்கு தெரியுமா, 5000 கிலோ உள்ள வெயிட் உள்ள ஒரு யானை, 50 கிலோ உள்ள ஒரு பாகன் மேலே உட்கார்ந்துருக்கிறான். அந்த 2 காலை வைத்து அந்த யானையினுடைய காதை பெருவிரல்ல குத்துறான். 7 ஆனை சர்ன்னு விசில் அடிச்சோன்னு ஓடுது. ஓடும்போது 7 எது பிரைஸ் ஃபர்ஸ்ட் பெறுதோ அவங்களுக்கு 1 கிலோ தங்கம் கவர்மெண்ட் கொடுக்கு. அங்க பாருங்க, அதுல என்னன்னா என்னை கவர்ந்த ஒரு காரியம், அந்த யானை பாகன் சத்திய வாக்கு கோல் வச்சிருக்கிறான். அந்த கோல் ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று குத்துற மாதிரி இருக்கும். வேகமா ஓட ஓடாம குத்துறான். தன்னுடைய இந்த கழுத்து பக்கம் வேதனை அதிகமாக இருக்கும் யானைக்கு. குத்த குத்த யானைகள் எல்லாம் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறது. திடீரென்று அந்த பாகன் கம்பை கீழே போட்டுட்டான். அந்த சத்திய வாக்கு கோலை கம்பை கீழே போட்டோன்னே 2 ஸ்டெப்பு அப்படி அந்த கால், பெரிய கால், முன்னால் ஓடிக்கிட்டு இருந்த அந்த யானை அப்படி பின்னால் தும்பிக்கையில் எடுத்து மறுபடியும் கொடுக்குது. அந்த யானை ஜெயிச்சது. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. படிச்சுட்டு ஓன அழுதுட்டேன். யானை 5000 கிலோ வெயிட் உள்ள ஒரு யானை, 50 கிலோ மனுஷன், அவனுக்கு செத்தோடு இப்படி இருக்கிறான். தும்பிக்கையில் போட்டு ஒரு மிதிச்சிருக்கலாம். இப்படி குத்துறைய அதுக்கு பிரைஸ்ன்னு தெரியுமா? ஆனால் அந்த பாகனுக்கு அந்த யானை கீழ்ப்படியது. கையை உயர்த்தி வெற்றியை பெற்றது. 1 கிலோ தங்கத்தை அவன் பெற்றான். கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. கீழ்ப்படிதல் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்முடைய அருமை ராட்சகர் இயேசுவை போல யாரும் கீழ்ப்படிந்ததால் அவர் தெய்வம், அவர் ராஜா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உனக்கு அடிக்கணும், உனக்காக அடிக்கப்படணும், உனக்காக கிழிக்கப்படணும், உனக்காக காயப்படணும். முந்தி வந்தாரே உனக்காக. பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா அதில் எழுதியிருக்க, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினாரே. தலைக்கு மேல கை தட்டுங்க. அவரே கீழ்ப்படியும் போது இன்னும் முரட்டாட்டம் பிடிச்சுக்கிட்டு, இன்னும் முரணாடிய பெருமையா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கு நீங்க எல்லாம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படியணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய யானை ஒரு பாகனுக்கு கீழ்ப்படிஞ்சா, அப்படி கீழ்ப்படிஞ்சதுன்னா நீங்க ஏமாத்திரம் கர்த்தருக்கு முன்பதாக எத்தனை பேர் கீழ்ப்படிய போறீங்க? கையை உயர்த்தி. 3வது நான் ஒன்று சொல்ல போறேன். வைராக்கியமா இருக்கணும். உன் சமுதாயத்தை விட்டு, உன் வழிபாடை விட்டு கர்த்தருக்குள்ளே வந்தையே, நீ வைராக்கியமா இருக்க வேண்டும். அற்புதம் நடக்கும். தானியேல் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம்
17-18 இந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா 3 வாலிபர்கள், எபிரெய வாலிபர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமா, அங்க பாபிலோன்ல சிறையாய் கொண்டு போறாங்க. கவனிங்க கவனிங்க அம்மா, கவனிங்கம்மா. ஒரு பெரிய ராஜா போடுற கட்டளையை பாருங்க. நேபுகாத்நேச்சர் என்ற ஒரு மாபெரும் மன்னர் தன் கண்ட சொப்பனத்தை சிலையாய் வைத்து எல்லாரையும் வணங்க வைக்கிறான். எல்லாருமே வணங்கிட்டாங்க. ஆனா அந்த 3 பேர் வணங்க மாட்டுக்காங்க. விக்கிரதத்தை கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அந்த கூட்டம் தான் நீங்க, அந்த கூட்டம் தான் நீங்க, அந்த கூட்டம் தான் நீங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவர். தப்புவியாம போனாலும் பரவாயில்ல, நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்கவே மாட்டோம். அவன் சொல்றான், திரும்பி சொல்றான், இவங்க இப்படி பேசுறாங்களே 7 மடங்கு சூடாக்குனாலும் பரவாயில்ல, எங்களை எங்கள் தெய்வம், எங்க விசுவாசம் நாங்க சொல்றோம் தப்புவிக்க வல்லவர். வசனத்தை வாசிக்க கேட்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், எரிகிற அக்கினி சூளைக்கும், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் அதான் வைராக்கியம். உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. இல்லவே இல்லை, செய்ய முடியாதுங்க, முடியவே முடியாது, செய்யவே. இந்த வைராக்கியம் உங்களுக்கு வேணும். முகத்தை பார்த்து கேளுங்க, இந்த வைராக்கியம் இருக்குதா? அதிசயம் செய்கிறவர் வாக்கு மாறாம அதிசயம் செய்வார். ஆனால் இந்த வைராக்கியம் இருக்கணும். சரி, இவங்க பயந்து விடலை. 3 பேரும் கட்டி போட்டாங்க. ஆமா, போட்டவங்களை அக்னி வாரிக்கொண்டது. இவங்களுக்கு அக்னி மனம் கூட படலை, முடி கூட வேகலை, வஸ்திரம் கூட வேகலை. உயிரோடு அந்த நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, 3 பேரை அல்லவா போட்டோம், 4வது ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறாரே, அவர் தேவ சாயலுக்கு ஒப்பா இருக்கிறாருன்னு சொல்றாரு. கையை உயர்த்தி. இவங்க வைராக்கியத்தின் நிமித்தமே கவனிக்கிறீங்களா, சாத்ராக் மேஷாக் நேபோத் என்கிற தேவனை தவிர வேற ஒருவரையும் ஆராதிக்க கூடாது. அவர் வாயிலிருந்து கட்டளை பெறப்பட்டது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு வைராக்கியம் உள்ளவர். எதுலையும் நீங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது. நீங்கள் கர்த்தருக்காக பயங்கர வைராக்கியம் இருக்கணும். இவங்க பாருங்க, சாவுக்கு அப்படி ஒப்பு கொடுத்தாங்க. ஒரு புஸ்தகத்தில் சாது சுந்தர் சிங்கை வைத்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். பெரிய ஐஸ்வர்யமான குடும்பத்துக்கு பிறந்தவங்க, சீக்கிய மதத்தில் இருந்தவர். அவர் படிச்சுட்டு வரும்பொழுதே மனம் திரும்பி வந்துட்டார். கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆமாம், பிஇ படிச்சுட்டு வரும்பொழுதே தன் கப்பல்லையே சர்டிஃபிகேட்டை கிழிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் திருமணத்துக்கெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. சொல்லிட்டாரு, நான் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. சில எல்லா வழிபாடு அவளை சீக்கியம் இல்லவா, அவளை கட்டாயப்படுத்துறவங்க சொன்னார், இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்துட்டேன், மறுபடியும் மற்றவங்களுக்கு கொடுக்கவோ, விக்கிரங்களுக்கு கொடுக்கவோ, வழிபாடுகளுக்கு கொடுக்கவோ என்னால் முடியாதுடாப்பா, என்ன முடியாத அம்மா, போ வெளியே போறேன்ட்டு வந்தவர் தான் உலகத்தையே கலக்கினார். இயேசுவுக்கு அடுத்தபடியா இந்தியா பல நாடுகளில் ஊழியம் செய்தார். தீபோத்தி என்ற மலையில தான் பயங்கரமான ஊழியம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மனுஷன். ஆமாம், வைராக்கியம் இருந்தா அதிசயம் நடக்கும். அப்படி முழங்கால் படியிடுங்க. இயேசு தான் வைராக்கியமாக உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் உனக்காக ரத்தம் சிந்தினார். உனக்காக அடிக்கப்பட்ட இயேசுவை பாரு, உனக்காக நொறுக்கப்பட்ட இயேசுவை பாரு, உன்னை ரட்சிக்க வந்த இயேசுவை பாருங்க. நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து
விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.